அஸ்வின் அஸ்ட்ரோ சேனலுக்காக விருதுநகரிலிருந்து பவளக்கண்ணன். ஜோதிடத்தில் இந்த பலன் உரைக்கிறதுல தான் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்களில் தடுமாற்றங்கள் வருது. அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் பலன் சொல்வதற்கு பல வழிகள் இருக்குது. சில பேர் பாவங்களை வைத்து பலன் சொல்வார்கள், சில பேர் தசாபுத்திகளை வைத்து பலன் சொல்வது, சில பேர் ராசி லக்னங்களை வைத்து பலன் சொல்வது, இப்படி பலதரப்பட்ட வழிகள் இருக்குது. அவங்க எதை பழகியிருக்காங்களோ அந்த விஷயத்தில் அவங்க தன்னிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்வது வழக்கம். இதில் குறிப்பாக நாம் இங்கே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் போதே பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாரம், அதாவது கிழமை, நட்சத்திரம், திதி, நித்தியநாம யோகம், காரணம் அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களை அடிப்படையாக வைத்து பலன் சொல்வது. அதில் நிறைய இடங்களில் இந்த ராசி நட்சத்திரம் இதை வச்சு பலன் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் கரணங்களின் அடிப்படையில் பலன் சொல்லியிருப்பாங்க, சில பேர் திதிகளினுடைய அடிப்படையில் பலன் சொல்லியிருப்பாங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒருவர் பிறந்த நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் பலன் எப்படி சொல்வது, இல்லை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒருத்தர் பிறந்த கிழமை அப்படிங்கிறது நேரடியாக கிழமை வரும். நட்சத்திரங்கிறது இந்த நட்சத்திரத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திதி வரும்போது இந்த திதியில் இவர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கரணம் வரும்போது இந்த கரணத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நித்தியநாம யோகத்தில் வரும்போது இந்த நித்தியநாம யோகத்தில் இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட அது நேரடியாக அந்த நித்தியநாம யோகத்தை குறிக்காது. அந்த நித்தியநாம யோகம் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் ஒருவர் பிறந்த நட்சத்திரம், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலையையும் சூரியன் இருக்கக்கூடிய நிலையையும் ஒன்றாக கூட்டி ஒரு அந்த டிகிரி வரும். அந்த டிகிரியினுடைய அடிப்படையில் தான் இந்த நித்தியநாம யோகம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொன்னோம்னா, இது நேரடியாக வராமல் சூரிய சந்திரர்களுடைய சேர்க்கையினால் வரக்கூடியது. இது ஒரு பை ப்ராடக்ட். ஒரு ஜாதகத்தில் இந்த நித்தியநாம யோகத்துக்கு பலன் சொல்லும் போது அதுக்கு எதையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நித்தியநாம யோகத்தின் வழியாகத்தான் ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலை சொல்ல முடியும், ஒரு வாழ்வியல் முறையை சொல்ல முடியும். இவர் இப்படித்தான் வாழ்க்கையை அனுபவிப்பார், இவர் இப்படித்தான் வாழ்வில் செல்வார் அப்படிங்கிறதை நம்ம சொல்வதற்கு உண்டான அடிப்படையான விஷயம் அந்த நித்தியநாம யோகம்தான். இந்த நித்தியநாம யோகங்களும் நட்சத்திரங்கள் போலவே 27 நட்சத்திரங்கள் உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கு எப்படி 108 பாதங்கள் உள்ளதோ அதே மாதிரி இந்த 27 நித்தியநாம யோகங்களுக்கும் 108 பாதங்கள் உண்டு. இதன் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய வாழ்வியல் நெறிமுறைகள் இல்லாட்டி வாழ்வியல் வழிமுறைகளை சொல்லலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போது இந்த நித்தியநாம யோகத்தின் வழியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, யோகாத் ரோக நிவாரணம் அப்படின்னு பஞ்சாங்க சூட்சம விளக்கத்தில் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோகாத் ரோக நிவாரணம் அப்படின்னால் இந்த யோகத்தின் வழியாக நாம் அனுபவிக்கக்கூடிய நோய்கள், கடன்கள், இன்னும் ரொம்ப தெளிவாக சொன்னோம்னா 6ஆம் பாவத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் இந்த நித்தியநாம யோகத்தின் வழியாக சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இவர் அனுபவிக்க போறார், இல்லாட்டி அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ண போறார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய இந்த சூரியனும் சந்திரனும் சேர்க்கை அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த நித்தியநாம யோகம் செயல்படுதுன்னு சொன்னேன். அப்போ
தாயினுடைய குணத்தையும் தந்தையினுடைய குணத்தையும் அனுசரிச்சுத்தான் இது உருவாகும், இல்லாட்டி வழி வரும். ஒரு குழந்தைய, சின்ன குழந்தைய பார்த்தோன்னு நம்ம சொல்லுவோம், இந்த குழந்தை சிரிக்கும் போது பாரு அவங்க அம்மா மாதிரி சிரிக்குது, நடக்கும் போது பாரு அவங்க அப்பா மாதிரி ஸ்டைலாக நடக்குது அப்படிங்கிறது சொல்றது எல்லாமே இந்த நித்தியநாம யோகத்தின் வழியாகத்தான் அது வருது. அதே மாதிரி ஒருத்தருக்கு பாரம்பரிய ரீதியான ஒரு சில விஷயங்கள் நடைமுறையில் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கும் இந்த நித்தியநாம யோகம்தான் ஒரு காரணமாக அமையும். அப்போ இந்த காரண காரியங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இது அப்படியே நமக்கு பலிதமாகுது. உதாரணத்துக்கு இப்போ 27 நித்தியநாம யோகத்தில் நாம் எடுத்துக்கிறது இந்த பரிகம் அப்படிங்கிற நித்தியநாம யோகத்தை எடுத்துக்குவோம். இந்த பரிகம் அப்படிங்கிற நித்தியநாம யோகம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் வரக்கூடிய முதல் நித்தியநாம யோகமாக இந்த பரிகம் அப்படிங்கிறது வரும். இன்னும் ரொம்ப தெளிவாக சொன்னோம்னா மூலம் நட்சத்திரத்துக்கு இணையாக வரக்கூடியது பரிகம். தனுசு ராசியினுடைய குணங்கள், அதற்கு பிறகு மூல நட்சத்திரத்தினுடைய குணங்கள், அதற்கு பிறகு இந்த பரிகம் நித்தியநாம யோகத்தினுடைய குணங்களை எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக அலசி ஆராய்ந்து பார்த்தோம்னால் இதற்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்ல முடியும். இந்த பரிகம் அப்படிங்கிற நித்தியநாம யோகம் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்சியாக இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில், ஒரு கல்வித்துறையில் சிறந்த கல்வியாளர்களாக இருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா அரசியலும் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது இவங்க நேரடி அரசியலில் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியினுடைய கீழே இருப்பாங்க. ஆனால் நாளடைவில் இவங்க மேலே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த கேம்லிங், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன்ஸ், அதற்கு பிறகு இன்னும் கூட சொல்லலாம், ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா அதை எந்த வழியில் வேணாலும் இவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அடி ஆட்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பரிகம் அப்படிங்கிற நித்தியநாம யோகம், இந்த பரிகம் அப்படின்னா குதிரையினுடைய வேகத்தையும் அடிப்படையாக கொண்டது. ஒரு செயல்ல குதிரை எப்படி ஓடுமோ அதை மாதிரி வேகமா செயல்படக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசியினுடைய அடையாளமே என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடலும் ஒரு மனிதனுடைய தலையும் குதிரையினுடைய உடலும் இணைந்தது. அதாவது குதிரையினுடைய சக்தி, மனிதனுடைய அறிவு, அதாவது வேகமும் விவேகமும் நிறைந்த ராசி தனுசு ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடிய பரிகம் அப்படிங்கிறது நித்தியநாம யோகம். அந்த தனுசு ராசியினுடைய அடையாளத்திலேயே குதிரை உடல், மனிதனுடைய தலை, கையில் வில், நாணேற்றிய வில் இருக்கும். அதாவது இவங்க குறி வைக்கப்பட்ட வில்லை கையில் பிடித்திருப்பார்கள். அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் இலக்கு ஒன்றை எப்பயுமே நிர்ணயம் பண்ணிடுவாங்க. நான் இந்த இடத்துக்கு தான் போக போறேன், இப்படித்தான் நான் செயல்படுவேன் அப்படிங்கிறத உறுதி பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்க கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா சாமதான பேத தண்டம் எந்த வழியிலேயாவது அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த பரிகம் நித்தியநாம யோகத்தினுடைய விஷயம். அதற்கு அடுத்தபடியா இந்த பரிகம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விவாதங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா இவங்க நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அறிவு ரீதியான விவாதங்கள், ஒரு விஷயத்தை பேசுறது, இது இப்படித்தான் இருக்கும் இல்லை அப்படித்தான் அமையும் அப்படின்னு அரசியலோ இல்லை பொது வாழ்விலையோ எந்த விஷயத்துல வேணாலும் இவங்க செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது இவங்களால ஜெயிக்க முடியலைன்னா கூட ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகள் பண்ணியாவது இவங்க காரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனால் இந்த பரிகம் நித்தியநாம யோகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதுதான். எந்த இடத்துல எல்லாம் இவங்க விவாதத்தில் ஜெயிக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம்
தன்னுடைய சொல்வாக்கையும் செல்வாக்கையும் இவர்கள் இழந்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இவருக்கு மறைமுக எதிரியாக மாறிவிடுவார்கள். அதனால் இந்த பரிகம் நித்தியநாம யோகம் பொதுவா விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறதே நல்லது. அடுத்தவர்களுடைய சான்றிதழ் வேணும், அடுத்தவர்களால் பாராட்டப்படணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ஆக்ரோஷமா விவாதங்கள்ல ஈடுபட்டு வெற்றியை அடைஞ்சிட்டு பின்னாடி வாழ்க்கையில தோல்வியை தழுவுவார்கள். அதனால இந்த பரிகம் நித்தியநாம யோகத்தில் இருக்கிறவங்க விவாதங்கள்ல பங்கெடுத்துக்கொள்ளாம தன்னோட அறிவுக்கு மிகப்பெரிய சான்றிதழ்கள் வெளியில ஆட்கள் கொடுக்க வேண்டாம், நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாமளே செயலாற்றிடலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க வழியில போய்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும்.